அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய பாட அலகுதான் பார்க்க இருக்கிறோம். அலகு 8 வாழ்விற்கு மின்சாரம். வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற அலகு 8 தான் பார்க்க இருக்கும். வாழ்விற்கு மின்சாரம். இப்ப இந்த ஹெடிங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும், எங்களோட வாழ்விற்கு மின்சாரம் எவ்வளவு அவசியமானது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். வேலை ஒன்றை செய்வதற்கு அது எந்த வேலையாக இருந்தாலும் சக்தி அவசியமானது. சக்தி அவசியமானது. அப்ப நாங்க பார்க்கிறோம், மின் சக்தியை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வேலைகளை ஆற்றுகின்றோம். அதுதான் வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியில நாங்க பார்க்க இருக்கு. மின்சாரத்தை எதை வச்சு உருவாக்கலாம், மின் சக்தியை எப்படி உருவாக்கலாம், மின் சக்தியை வச்சு நாங்க எந்தெந்த வேலைகளை ஆற்றுகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அப்ப நாங்கள் அன்றாட வாழ்க்கையில மின்சக்தியை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை முதல்ல நினைவுபடுத்தும். சரியா? அப்ப நாங்க எங்களுடைய அம்மம்மாக்கள் தாத்தாக்கள் காலத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு உணவு சமைக்கிறதாக இருந்தால் விறகு அடுப்பை பயன்படுத்துவார். இப்ப நாங்க அதை என்ற சந்தர்ப்பத்துல பார்ப்போம். விறகு அடுப்பை பயன்படுத்தி இருந்தார். சில வீடுகள்ல இப்பவுமே விறகு அடுப்பு பயன்படுத்தப்படுது. சில கிராமப்புறங்கள்ல விறகு அடுப்புலதான் இப்பவும் சமைக்கிறோம். சரி, அது ஒரு விஷயம். அந்த விறகு அடுப்பு இப்ப நகரத்துல வசிக்கிற மக்களுக்கு கேஸ் அடுப்பாக இருக்கு. சரியா? இப்ப மின் அடுப்புகளை அதிகம் பயன்படுத்துது. பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு தற்காலத்துல. இதே போல எங்களோட பழைய காலத்துல துணி துவைப்பது, அதாவது ஆடைகளை கழுவுவதற்கு கைகளால அம்மாவோ அப்பாவோ அவையத ஆடைகளை கழுவி போட்டிருப்பார். ஆடைகள் கழுவுதல், ஆடைகளை கழுவுறதுக்கு முதல் கைகளால கழுவி போட்டிருந்தார். ஆனா இப்ப ஆடைகளை கழுவுவதற்கு வாஷிங் மிஷின் இருக்கு. துணி கழுவுறதுக்கான மிஷின்ல போட்டு அதை கழுவி கொள்ளுறார். இதே போல ஆரம்பத்துல விளக்கு பயன்படுத்தப்பட்டது, இப்ப மின் குமிழ் பயன்படுத்தப்படுகிறது. சரி, அதே மாதிரி நாங்க பானையில சோறு போட்டு வடிச்சு சாப்பிட்டு இருந்தோம். சொல்லப்பட்ட எல்லா விடயங்களுமே மின் சக்தியை அடிப்படையாக கொண்டது. சரி, மின் சக்தி
வழங்கப்படும் போதுதான் அது ஒர்க் பண்ணும். அப்ப ஆரம்ப காலத்துல விறகு அடுப்பை பயன்படுத்துறவன்டா அந்த சக்தி வெப்பம், அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான வெப்பம் விறகு எரிவதன் மூலம் பெறப்பட்டது. சரி, இப்பவும் எங்களுக்கு இந்த சைட்ல வெப்பம் தேவைப்படும் போது மின் சக்தியைத்தான் வெப்ப சக்தியாக மாற்றி பயன்படுத்திக் கொள்கிறோம். சரி, அப்ப எங்களுக்கு எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதற்கு சக்தி அவசியமானது. சரி, அந்த சக்தியை நாங்க வேற வேற வடிவங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? அப்ப இந்த பாடத்துல நாங்கள் மின் சக்தி தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் மின் உற்பத்தி சம்பந்தமாக பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எவ்வளவோ வேலைகளை ஆற்றுவதற்கு மின் சக்தி தேவைப்படுகிறது. ஆகவே அந்த மின் சக்தியின் உற்பத்தி எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக பார்க்கிறோம். மின் உற்பத்தி மின் உற்பத்தி தொடர்பாக பார்க்கிறோம். சரி, ரைட். அப்ப இதுல நாங்கள் மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது நாங்க உருவாக்கக்கூடிய எளிமையான முறைகள். சரியா? அப்ப நாங்க மின் சக்தியை உற்பத்தி செய்யறதுக்கு சில உபகரணங்களை பயன்படுத்துறோம். சரி, அதுல ஒன்றுதான் டைனமோ. எளிமையான உபகரணங்கள்ல ஒன்று டைனமோவை பயன்படுத்துவோம், மின் பிறப்பாக்கியை பயன்படுத்துறோம், உலர் மின்கலங்கள் பேட்டரிகளை யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி சோலர் சூரிய படலை பயன்படுத்தும். சரியா? இதுகளை வச்சு நாங்கள் இந்த மின் சக்தியை உருவாக்கி எடுத்துக்கொள்றோம். அப்ப அதுகளை கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? இப்ப மின்னை உருவாக்கி கொள்றோம். இப்ப முதலாவது செயற்பாடு உங்களுக்கு எலுமிச்சம் பழத்தில இருந்து மின்னை பெறலாம் என்பது தொடர்பானது. சரி, அப்ப நாங்க டைனமோ, மின் பிறப்பாக்கி, உலர் மின்கலங்கள்ல இருந்து பெறக்கூடியது வேற விதமான செயற்பாடு. இப்ப நாங்கள் ஒரு தேசிக்காய், தேசிக்காய் எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த பழத்துல இருந்து மின்சாரம் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரி, அப்ப அந்த செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ரைட்? அப்ப அதுக்கு எங்களுக்கு எலுமிச்சம் பழம் தேவை. இப்ப நாங்க அந்த செயற்பாட்டை எப்படி செய்யறது? மின் உற்பத்தி செய்வதற்கான முதலாவது செயற்பாடு எலுமிச்சம் பழத்தில இருந்து மின்னை பெறுதல். சரி, அப்ப நாங்க அதுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள்ள வரும். எலுமிச்சம் பழம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். எலுமிச்சம் பழத்தில நாகத்தகடையும் செப்பு தகடை இரண்டு விதமான தகடுகள் நாங்க இங்க பார்க்கிறோம். ஒன்று நாகத்தகடு, மற்றது செப்பு தகடு. ஒன்று நாகத்தகடு, மற்றது செப்பு தகடு. நாகத்தகடு, இன்னொரு சைட்ல செப்பு தகடு.
நாகத்தகடும் செப்பு தகடும் அந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ள நாங்க குத்தி வச்சிருக்கோம். 2 தகடு. அந்த 2 தகடுகள்ல இருந்தும் தொடுக்குற கம்பியால், அது செப்பு கம்பியாக இருந்தால் ஏதாவது தொடுக்குற கம்பியால இதை நாங்க இணைக்க போறோம். சரியா? தொடுக்குற கம்பியை நாங்க அப்படியே கொண்டு வந்து ஒரு கல்வனோமானி என்றா உங்களுக்கு தெரியும். மின்னோட்டம் வருதா இல்லையா என்றத இனம் காண்றதுக்காக நாங்க ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்துகிற ஒரு சாதனம். அதுல நடுவுல ஜி என்ற எழுத்து போடப்பட்டிருக்கு. நடுவில் ஜி என்ற எழுத்து போடப்பட்டிருந்தால் இது கல்வனோமானி. நடுவில் ஏ என்ற ஒரு எழுத்து போடப்பட்டிருந்தால் அது ஆம்பியர் மானி. இது நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயம். சரி, இப்ப நீங்கள் இந்த உபகரணங்களை ஆய்வு கூடங்கள்ல பார்க்க முடியும். சரி, இதையே நீங்க பயன்படுத்துறோம். இப்ப நாங்க இந்த எலுமிச்சம் பழத்துல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த கல்வனோமானில நீட்டா ஒரு முள் இருக்கு. இப்ப இந்த மணிக்கூடுகள்ல இருக்கிற நீட்டு முள்ளு மாதிரி இதுல ஒரு முள் இருக்கு. அந்த முள்ளு இப்ப இதனூடாக கரண்ட் வருமண்டா, இந்த கம்பியினூடாக கரண்ட் வருமாக இருந்தா இந்த முள்ளு அசையும். முள்ளு இப்படி அசையும், ஒரு சைடாக அசையும். அப்ப அந்த அசையுதுண்டா இதுல இருந்து கரண்ட் வந்திருக்கு என்று நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்க இந்த தொடுக்குற கம்பிய கொண்டு வந்து இந்த கல்வனோமானியோட இணைச்சிருக்கு. கல்வனோமானியோட இணைச்சு விட்டுருக்கிறோம். இப்ப நாங்க என்னென்ன செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்திருக்கிறோம். அந்த எலுமிச்சம் பழத்தின் ஒரு சைடு நாகத்தகடு, மற்ற பக்கம் செப்பு தகடையும் நாங்க இணைச்சு விட்டுருக்கோம். அதோட இந்த 2 தகடுகள்ல இருந்தும் பெறக்கூடிய கம்பி, தொடுக்குற கம்பின்னு சொல்லுவோம் இதை. அந்த தொடுக்குற கம்பி அப்படியே கொண்டு வந்து கல்வனோமானியில இணைச்சிருக்கிறோம். கல்வனோமானியை எதற்காக பயன்படுத்துவோம்? எங்களுக்கு இதுல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறது. இப்ப இது அசையும் போது கரண்ட் வருகுது என்ற முடிவுக்கு வரலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இதுல இதெல்லாம் இணைச்சிட்டு கொஞ்ச நேரத்தால பார்த்தா இதனுடைய அவதானம் என்னவாக இருக்கும்? கல்வனோமானி அசையும். கல்வனோமானி அசைகிறத பார்க்க முடியும். சரியா? அப்ப எப்படி இதுல ஒரு பேட்டரியும் இல்லாம நாங்க கரண்ட்ல எங்கேயுமே தொடுக்கையில பேட்டரியில இருந்தும் நாங்கள் கரண்ட் கொடுக்கல. பேட்டரி என்ன இது? உலர் மின்கலம்னு சொல்லுவோம். சாதாரண பேட்டரிகள் தெரியும் தானே உங்களுக்கு? டோர்ச் லைட்டுக்கு போடுறது அந்த மாதிரி பேட்டரிகள் எதையுமே நாங்க இதுல இணைக்காம எப்படி கரண்ட் வருதுன்றத கண்டுபிடிச்சோம். இந்த கல்வனோமானி கரண்ட் வந்தா அசையும். அப்ப அது அசையுதுண்டா கரண்ட் வந்திருக்கு. சரி, அப்ப அது எங்க இருந்து வந்திருக்குன்னா எலுமிச்சம் பழத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப எலுமிச்சம் பழத்துல இருந்து எப்படி வரும்? அதுல என்ன இருக்கு? எலுமிச்சம் பழத்துக்குள்ள என்ன இருக்கு? எலுமிச்சம் பழத்துல உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள சாறுதான் இருக்கு. எலுமிச்சம் பழத்துக்குள்ள சாறுதான் இருக்குது. ஒரு அமிலத்தன்மையான சாறு இருக்கு. புளிப்பு சுவையாக இருக்கும் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு அமிலத்தன்மையானது என்று சொல்லுவோம்.
அதுல இருந்து கரண்ட் சுத்தியோட செய்யறோம். விளங்கிட்ட. இப்ப இந்த கல்வனோமானிக்கு பதிலா நாங்க ஒரு மின்குமிழ் என்ன தெரியும் தானே உங்களுக்கு, பல்ப். அப்ப பல்ப் ஒன்றை நினைச்சிருந்தால் இப்ப நாங்க இதுல பல்ப் ஒன்றை எடுக்கிறோம். நாங்க பல்ப் ஒன்றை இணைச்சிருந்தா மின்குமிழ் என்ன செய்யும், ஒளிரும். மின்குமிழ் ஒளிரும் என்னென்ன, கரண்ட் வருகுதுண்டா கல்வனோமானியா செய்து மின்குமிழ் ஒளிருது என்று சொல்லும். சரியா? அப்ப இந்த செயற்பாட்டில இருந்து நாங்க எலுமிச்சம் பழத்துல இருந்து மின்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லும். எலுமிச்சம் பழத்துல இருந்து மின்னை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய தகடுகள், உலோக தகடுகள் என்னென்ன, ஒன்று நாகத்தகடு, மற்றையது செப்பு தகடு. நாகத்தகடு இங்க மறையாக தொழிற்படும், மறைமுனைவுல தொழிற்படும். இப்போ ஒரு பேட்டரியில பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அதே போல எலுமிச்சை பழத்துல இருக்கிற நாகத்தகடும் செப்பு தகடும் செப்பு பிளஸ் ஆகவும் நாகத்தகடு மைனஸ் ஆகவும் இங்க காணப்படும். சரி, அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி போலதான் இருக்கு. இது பிளஸ் இது மைனஸ், இதுக்குள்ள அமிலத்தன்மையான சாறு. இப்ப பேட்டரிகள் மட்டும் எப்படி வேலை செய்யுது, பேட்டரிக்குள்ளேயும் இரசாயன சேர்வைதான் இருக்கு. அதனாலதான் இந்த பேட்டரி வேலை செய்யுது. அதே போல இங்க உள்ளுக்கு இருக்கிற அந்த அமிலத்தன்மையான சாறுதான் இதனூடாக கரண்ட் பாயறதுக்கு உதவுது. சரியா? அப்ப தேசிக்காயில இருந்து நாங்க மின்னை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு சிறிய அளவில தான் பிள்ளைகள். சில வேளைகள்ல ஒரு மின் குமிழை ஒளிர வைக்கிற அளவுக்கு கரண்ட் வருமானு தெரியாது. ஆனா சின்ன எல்இடிக்களை ஒளிர வைக்க முடியும். சரியா? அப்ப நாங்க எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை பெற முடியும். சரியா? இது ஒரு பேசிக்கான விஷயம். நாங்க மின்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்று காட்டுறது. சரியா? இப்ப இதுல நாங்க எதுக்காக இந்த கல்வனோமானிய பாவிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கலாம். சரியா? அப்ப இது தேசிக்காயில இருந்து வரக்கூடிய மின்னண்டா மிகவும் சிறிய அளவில தான் வரும். அது சிறிய அளவில் அல்லது மிகவும் குறைவாக வரும். அப்ப அந்த சிறிய மின்னோட்டத்தை சிலவேளை ஒரு அம்பியர் மானியை வச்சு எங்களால அளக்க இயலாமல் போகும். வேற உபகரணங்கள்ல அது தெரியாது. ஏனென்றால் அந்த உபகரணத்தினூடாக நிறைய மின் வந்தாதான், நிறைய கரண்ட் வந்தாதான் அது வேலை செய்யற மாதிரி காட்டும். ஆனா இங்க நாங்க ஒரு கல்வனோமானி ஜி என்று போட்டால் கல்வனோமானி, ஜி என்ன போட்டா கல்வனோமானி. இந்த கல்வனோமானி மிகச் சிறிய மின்னோட்டத்தையும் அளக்கும். கல்வனோமானி மிகச் சிறிய மின்னோட்டம். மிகச் சிறிய அளவில வரக்கூடிய மின்னோட்டத்தை அது அளவிடும். அப்ப எங்களுக்கு எலுமிச்சம் பழத்துல இருந்து வர்றது நாங்க முதலே சொன்னாங்க, பெரிய அளவில கரண்ட் வராது. அப்ப சின்னதா வரக்கூடிய அந்த கரண்டையும் உங்களுக்கு என்ன வருகுதா இல்லையான்னு காட்ட வேண்டும். அப்ப அதுக்காகத்தான் நாங்க இங்க எதை பயன்படுத்துகிறோம், கல்வனோமானி. சரியா? அப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு அம்பியர் மானியை ஏன் யூஸ் பண்ணல, அம்பியர் மானி என்றதும் அதன் ஊடாக வர மின்னோட்டத்தை அளவிடுறதுதான். ஆனா இந்த இடத்துல நாங்க அதை பாவிக்க இயலாது. ஏன், இங்க குறைந்த அளவில தான் மின் வரும். அப்ப அதை அளக்குறதுக்கு மிகவும் பொருத்தமானதுதான் கல்வனோமானி. சரியா? அப்ப இதுல நீங்க ஒரு உபகரணம் பார்த்திருக்கிறீங்க, கல்வனோமானி. இதை எதுக்காக இங்க பயன்படுத்துறோம்னா, மிக
சிறிய மின்னோட்டங்களை அளவிடுவது. மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளவிடுவது. தேசிக்காயில இருந்து அல்லது எலுமிச்சம்பழத்தில இருந்து மின்னை பெற்றுக் கொள்வதற்காக நாங்க பயன்படுத்தின 2 உலோகத் தகடுகள் என்னென்ன? நாகத்தகடும் செப்பு தகடு. அதுல 2ம் என்னென்ன முனைவுகளாக இருக்கிறது அல்லது என்னென்ன மின்வாய்களாக இருக்கிறது என்று கேட்போம். அல்லது நேர் முடிவிடம் எது, மறை முடிவிடம் எது என்று கேட்கலாம். அப்ப இதுல நேர் முடிவிடமாக செப்பு தகடும், மறை முடிவிடமாக நாகத்தகடும் தொழிற்பட்டு இருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து எப்படி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொல்லி விளங்கி இருக்கு. அதே போல அடுத்ததாக நாங்க கம்பி சுருள்ல இருந்து மின்னை உற்பத்தி செய்து கம்பி சுருளில் இருந்து எப்படி மின்னை உற்பத்தி செய்கிறோம் சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப அதுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு கம்பி சுருள். கம்பி சுருள் அடுத்த செயற்பாடை பார்ப்போம். கம்பி சுருள் என்றால் ஒரு செப்பு கம்பியை நாங்கள் இவ்வாறு சுருளாக சுத்தி எடுத்த கம்பி சுருள் சொல்றோம். கம்பிய சுருளாக நாங்க எடுக்கிறோம். கம்பி சுருள். இந்த கம்பி சுருள அதனுடைய முடிவிடங்களை கொண்டு முதல் மாதிரி நாங்க ஒரு கல்வனோ மாதிரி கல்வனோமானில இணைச்சிடு. திரும்பவும் நாங்க இதுக்காக கல்வனோமானியை யூஸ் பண்றோம். கரண்ட் வருதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக. சிறிய அளவுல கரண்ட் வந்தாலும் அந்த முள் அசைஞ்சு காட்டும். சரியா? ரைட். இப்ப இதுக்கு நாங்க கம்பி சுருள் எடுத்திருக்கிறோம், கல்வனோமானி எடுத்து இதோட தேவையான இன்னொரு உபகரணம் பாத்தீங்கன்னா ஒரு காந்தம். சரியா? ஒரு சட்ட காந்தம். காந்தம் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க. அதுல சட்ட காந்தம் உங்களுக்கு நேரான ஒரு காந்தம். ஒரு சட்ட காந்தம். இப்ப நாங்க எடுத்திருக்கிற இந்த காந்தத்தை இந்த காந்தத்தின் இந்த சுருள் இருக்கு இல்லையா, கம்பியினுடைய சுருள், இந்த சுருளுக்கு நடுவால நாங்க கொண்டு வர போறோம். உள்ள கொண்டு வெளியில எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த கல்வனோமானி அசைவதை பார்க்க முடியும். கல்வனோமானி அசைகிறத பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த சுருளை நீங்க எப்படி எடுப்பீங்க? கம்பிட்ட சுருளை ஒரு மட்டையோட நீங்க ரோல் மாதிரி சுருட்டி போட்டு அதுக்கு மேல நீங்க இந்த கம்பி சுருளை வச்சு சுத்தி எடுத்தீங்கன்னா அது வட்ட வட்டமா சுருளா வரும். அல்லது ஒரு பிவிசி குழாய் ஒன்று எடுத்து குழாய் தெரியும், இப்படி ஒரு குழாய் ஒன்று வரும். அந்த குழாய்க்கு மேல நீங்க கம்பிய ரவுண்ட் ரவுண்டா சுத்தி சுத்தி எடுத்தீங்கன்னா அப்புறம் குழாயை எடுத்து விட்டீங்கன்னா அந்த சுருள் உங்களுக்கு நீட்டா கிடைக்கும். கம்பி சுருள். அந்த சுருள் எடுத்துட்டு அதுக்கு கீழே அதோட முடிவிடங்களை கொண்டு கல்வனோமானியில பிளஸ் மைனஸ் 2 முடிவிடங்கள் இருக்கு. அதோட கொண்டு நீங்க சரியா நினைச்சு விட்டீங்கன்னா இப்ப அந்த சுற்று ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த சுற்றுல இது சும்மா இருந்தா கரண்ட் வராது. உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னா சட்ட காந்தம் உண்ட கொண்டு அந்த கம்பி சுருளுக்கு நடுவாக அசைக்கப்பட வேண்டும். கம்பி சுருள் இந்த காந்தத்துக்கு
இந்த கம்பிச்சுருள் நடுவால அசைக்கப்படும் போது இந்த கல்வனோமானிட முள்ளு அசைவதை அவதானிக்க முடியும். சரியா? அப்ப எங்களுக்கு இதுல இருந்து எப்படி கரண்ட் வருது? அதாவது இப்ப நாங்க ஒரு எலுமிச்சம்பழத்துல இருந்து கரண்ட் வருதுன்னு சொன்னதுக்கு காரணம், எலுமிச்சம்பழத்துக்குள்ள பேட்டரிக்குள்ள இருக்கிற ஆசிட் மாதிரி எலுமிச்சம்பழத்துக்குள்ள ஒரு அசிடிக் தன்மை ஒன்று இருக்குது. அதனால கரண்ட் வருதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இங்க எந்த ஆசிட்டுமே இல்ல. தனியா கம்பிச்சுருள் மாத்திரம் இருக்குது. கல்வனோமானி இருக்கு. ஆனா காந்தம் உங்களுக்கு தெரியும். நேரான ஒரு சட்டகம். இந்த காந்தத்தை கம்பிச்சுருளுக்குள்ள அசைக்கக்குள்ள மாத்திரம் எங்களுக்கு கல்வனோமானியம் அசையுது. கல்வனோமானியம் அசையுது. நீங்க இந்த செயற்பாட செய்து பார்க்கலாம் பிள்ளைகள். ஆய்வு கூடங்கள்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இத நாங்க ஒருக்கா வீடியோவுல பார்ப்போம். This is a simple coil, and it has a very important role in designing many machines. When you connect the coil with a supply, it starts converting electric energy into magnetic field. Now let's take a different case. When a magnet is suddenly put near to the coil, an EMF rises at the ends of the coil. But this EMF will disappear as our magnet stops moving. If we pull magnet in opposite direction, EMF will also start producing in opposite direction. For producing EMF continuously, we have to keep our magnet moving. It is called electromagnetic induction. This phenomenon is used in countless applications. Like the video, and don't forget to hit the subscribe button. இப்ப நாங்க பார்த்தது இந்த கம்பி சுருளுக்கு நடுவில் காந்தத்தை அசைக்கக்குள்ள ஒரு மின்குமிழ் ஒளிருது. அதாவது கரண்ட் வாரதுனால அந்த மின்குமிழ் ஒளிருது. அதே போல இந்த கம்பி சுருளுக்கு நடுவில் இந்த காந்தத்தை கொண்டு வரைக்குள்ள கல்வனோமானி அசையுது. கல்வனோமானி அசையுது. அப்ப எங்களுக்கு கம்பி சுருளின் மூலம் காந்தத்தை அசைய செய்து நாங்க மின்னை உற்பத்தி செய்ய முடியும். இதுல இருந்து கரண்ட் வருது. அப்ப மின் உற்பத்தி சம்பந்தமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அதுல இது கம்பிச்சுருளின் மூலம் காந்தத்தை அசைய வைத்து மின்னை உற்பத்தி செய்யறது. மின்னை உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய மெதட்டுகள் இருக்குது. அப்ப நாங்க முதல்ல பார்த்தது எலுமிச்சம்பழத்தில இருந்து மின்னை உற்பத்தி செய்தோம். இப்ப நாங்க பார்த்திருக்கிறது கம்பி சுருளினூடாக காந்தத்தை அசைப்பதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்ய முடியும். நீரின் மூலம் மின்னை உற்பத்தி செய்ய முடியும். கடல் அலையில இருக்கிற சக்தி மூலம் மின்னை உற்பத்தி செய்ய முடியும். சூரிய ஒளியில இருந்து மின்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இவ்வாறு எங்களுக்கு பிள்ளைகள் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய வழிகள் இருக்குது. நாங்க ஒவ்வொரு வித்தியாசமான முறைகள்ல இருந்தும் இந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்றோம். எதுக்காக நாங்க இப்படி வேற வேற மெதடுகளை கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில நிறைய தேவைகளுக்காக நாங்க கரண்டை தான் நம்பி இருக்கிறோம். நிறைய வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு கரண்ட் தேவைப்படுது. ஒரு வீட்டிலேயே ஃபேன் வேலை செய்யும், ஃப்ரிட்ஜ் வேலை செய்யும், ஹீட்டர் வேலை செய்யும், ரைஸ் குக்கர், வாஷிங் மிஷின், போனுகள், டிவிஎல், லேப்டாப், நிறைய வேலைகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு கரண்ட் தான் தேவை. அப்ப ஒரு வீட்டுக்கே இவ்வளவுக்கு கரண்ட் பாவிக்கிறவங்கடா அப்படி யோசிச்சு பாருங்க. நாட்டில் உள்ள அனைத்து வீடுகள்லயும் இருக்கிற அனைத்து
மின் சாதனங்களுக்கும் எந்த அளவுக்கு மின்சாரம் தேவைப்படும். அப்ப எங்களுக்கு மின்சாரத்தை உருவாக்குவதற்கு வேறு வேறு வழிகளை நாங்கள் கண்டறிய வேண்டும். சரியா? அப்ப அதுக்காக நாங்க பார்க்கலாம் வேற வேற முறைகளினூடாக மின்னை உற்பத்தி செய்து கொள்ள முடியுமா என்று சொல்லி நாங்க பார்க்கலாம். சரி, அப்ப இன்று நாங்க பார்த்தது 2 முறைகள். ஒன்று என்னத்துல பார்த்த நாங்க எலுமிச்சம் பழத்தினூடாக மின்னை உற்பத்தி செய்தோம். இரண்டாவது நாங்க பார்த்தது கம்பிச்சுருளின் மூலம் மின்னை உற்பத்தி செய்தோம். சரி, அப்ப இந்த 2 செயற்பாடுகள்ல இருந்தும் நாங்க சில வினாக்கள் பார்க்கலாம். வாழ்விற்கு மின்சாரம் என்று தலையங்கம் போட்டிருப்பீங்க. அப்ப இதுல நாங்க ஒரு படத்தை கீறி அதுல இருந்து கேள்வி சின்ன படம் தான். படத்தை கீறிக்கொள்ளுங்க. ஒரு எலுமிச்சம் பழம், ஒரு எலுமிச்சம் பழம் மாதிரி ஒன்று கீறிக்கொள்ளுங்க. அதுல 2 தகடுகள். ஒன்றுக்கு நாகத்தகடு என்று பெயரிட்டு மற்றது எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளும். இந்த ஒரு மின்குமிழ் இதுல ஒரு மின்குமிழ் ஒன்று நினைச்சிருக்கு. பல்ப் ஒன்று இருக்கு. இதுல மின்குமிழ் கீற தெரியாதார்கள் இப்படி கீறிக்கொள்ளுங்க. ஒரு வட்டம் நடுவுல ஒரு cross வரும். இதை நாங்க ஒரு மின்குமிழ் என்று சொல்லுவோம். குறியீட்டுல அதை நாங்கள் மின்குமிழ் என்று சொல்லுவோம். குறியீடு. அதை நாங்க பை என்று போட்டுக்கொள்ளும். இப்ப நாங்க இதுல முதலாவது வினாவை பார்ப்போம். முதலாவது இச்செயற்பாட்டுக்கு இச்செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட உலோக தகடுகள் எவை? இச்செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட உலோக தகடுகள் எவை? முதலாவது வினா. உலோக தகடுகள் எவை? இதுல ஒரு தகடு பேர் எழுதி இருக்குது. மற்றைய தகடினுடைய பெயர் எழுதி கொள்ளும். இரண்டினுடைய பெயரும் எழுத வேணும்.
இரண்டாவது கேள்வி. குறியீடு Y என ஆங்கில எழுத்துல Y குறிப்பிடப்பட்ட உபகரணத்தின் பெயர் யாது? அந்த உபகரணம் Y என்ற பெயர் என்ன? மூன்றாவது வினா. உபகரணம் Y-ற்கு பதிலாக மின்னோட்டத்தை அறிய பயன்படுத்தக்கூடிய உபகரணம் எது? சரியா? இப்ப இதுல நாங்க இது மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறை. நாங்க பார்த்தது எலுமிச்சம் பழத்திலிருந்து மின்னை உற்பத்தி செய்கிற முறை. இப்ப நாங்க எலுமிச்சம் பழமும் தேவைப்பட்ட உபகரணம் ஒரு எலுமிச்சம் பழம், 2 தகடுகள், அதாவது 2 உலோக தகடை பயன்படுத்தி இருப்போம். நாகத்தகடு, செப்பு தகடு. அந்த 2 உலோக தகடுகளையும் எலுமிச்சம் பழத்துக்குள்ள அமிழ்த்தி வச்சுட்டு தொடுக்கிற கம்பியால கொண்டு வந்து அதுல ஒரு Y என்ற மின் குமிழை இணைச்சிருக்கிற பல்ப் போட்டு இணைச்சிருக்கோம். இல்லை என்று சொன்னா அதுல நாங்க ஒரு கல்வனோமானி இணைச்சிருக்கோம். G என்று எழுதின கல்வனோமானி. இப்ப இது வச்சதுல நோக்கம் என்ன? கரண்ட் வருதா இல்லையான்றதை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப இதுல நாங்க ஒரு பல்ப் பூட்டி இருந்தோம்னா கரண்ட் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? Y ஒளிரும், மின்குமிழ் ஒளிரும். அல்லது இதுல நாங்க ஒரு கல்வனோமானி G இணைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதாவது அவதானம் என்னவாக இருக்கும்? கல்வனோமானி முள் அசையும். அதனுடைய முள்ளு அசையும். கரண்ட் வந்தா அதை காட்டும். சரியா? அப்ப இதுல தரப்பட்ட வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து பாருங்க. முதலாவது வினாவை பாருங்க. இச்செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட உலோக தகடுகள் எவை? அப்ப இங்க என்னென்ன உலோக தகட்டை நாங்க பாவிக்கிறோம்? ஒன்று நாகத்தகடு, அங்கால எக்ஸ் போட்டிருக்கிறது செப்பு தகடு. அப்ப இதுல நீங்கள் 2 விதமான தகடுகளையும் எழுதி கொடுக்கிறார். ஒன்று நாகத்தகடு,
மற்றையது செப்பு தகடு. மற்றையது செப்பு தகடாக இருக்கு. இரண்டாவது கேள்வி, குறியீடு வை என குறிப்பிடப்பட்ட உபகரணத்தின் பெயர். இதுல நாங்க வை என்று போட்டிருக்கிறது என்னது? மின் குமிழ், பல்பு. சரியா? அதோட தமிழ் பெயர் மின் குமிழ். மின் குமிழ் என்று சொல்லும். மின் குமிழ். மூன்றாவது வினாவை பார்ப்போம். உபகரணம் வையிற்கு பதிலாக, இதுல நாங்கள் ஒரு மின் குமிழ பல்ப வைக்கிறதுக்கு பதிலாக பயன் மின்னோட்டத்தை அறிகிறது, கரண்ட் வருதா இல்லையா என்றதை அறிகிறது பயன்படுத்தக்கூடிய உபகரணம் எது? அப்ப இதுல நாங்க வையுக்கு பதிலாக பல்புக்கு பதிலாக வேற என்னத்தை போட்டா கரண்ட் வருதுன்னு தெரியும். எதை பாவிச்சிருப்பாங்க? கல்வனோ மானி. கல்வனோ மானிய பயன்படுத்தி இருக்கலாம். கல்வனோ மானிய போட்டிருந்தா அதன் முள் அசைகிறதுனாக என்ன சொல்லுவோம்? கரண்ட் வருதுன்னு சொல்லிடும். சரியா? அப்ப நாங்கள் இன்னைக்கு படிச்ச விஷயம் என்னது? வாழ்விற்கு மின்சாரம் என்கிற பகுதியில எலுமிச்சை பழத்தில இருந்து மின் உற்பத்தி நடக்கும் என்றதை காட்டுறதுக்குரிய பரிசோதனையும் கம்பிச்சுருள்ல இருந்து மின் பெறப்படும் என்றும் காட்டியிருக்கு. அப்ப அன்றாட வேலைகளை செய்வதற்கு மின்சாரம் அவசியமானது. அதுல இன்று நாங்கள் மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த முறையைத்தான் பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்று சொன்னா நாங்க இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.